வணக்கம் குட்டீஸ். எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? தீபாவளியெல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா? புது ட்ரெஸ்ஸு, நிறைய ஸ்வீட்ஸு, நிறைய பட்டாசுலாம் போட்டு சேஃபாக தீபாவளியை முடிச்சிட்டிங்களா? இப்போ நம்ம ஊர் எப்படி இருக்குது? நல்லா ஜில்லுன்னு இருக்கா? பகல்லே எப்படி இருக்குது? வெளிச்சமெல்லாம் கம்மியாக சூரியனை பார்த்தே 2-3 நாளைக்கு மேலே ஆச்சு. அப்படி தானே தங்கம்? புயல் கிளம்பி இருக்கிறதுனால இப்போ நம்ம ஊரே எப்படி இருக்குது? ஊட்டி கொடைக்கானல் பிளேஸ் மாதிரி நல்லா கூலிங்காக இருக்கா. நம்மளும் இப்போ ஓசியில் ஏசி வாங்கிட்டு இருக்கோம். ஜில்லுன்னு அடிக்கிற காற்று, அப்பப்போ பெய்கிற மழை நல்லா இருக்குல்ல தங்கம்? ஆனால் என்ன, வெளியே போய் ஜாலியாக என்ன செய்ய முடியாது, விளையாட முடியாது. ஆனால் மழையை பார்க்குறது ஒரு தனி அழகு தான். பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு செடி இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பறவை நனைகிறத பாரு, அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். சரி, பறவை நனையுது, நம்ம நனைய முடியுமா? ஏன்னா இந்த மழை ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. ரொம்ப அது என்ன சொல்கிறது, வாடை காற்று அடிச்சுட்டு மழை பெய்யறதுனால நம்ம இப்போ மழையில் போய் என்ன செய்யக்கூடாது, நனையக்கூடாது. நனைஞ்சோன்னா காது வலி, ஜலதோஷம் எல்லாம் வந்துடும். அதனால் ஊட்டி மாதிரி இருக்க இந்த கிளைமேட்டை சேஃபாக வீட்டிலேருந்து என்ன பண்ணலாம், நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே தங்கக்குட்டி? ஓகே, நம்மளுக்கு வருஷத்தில் 3 மாதம் தான் இந்த மாதிரி கிளைமேட் கிடைக்கும். மறக்காமல் என்ஜாய் பண்ண. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பறவைகளை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கும் பறவைகளுக்கும் எதெல்லாம் டிஃப்ரெண்ட் யோசிங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பீகாக் இருக்குது, இல்லை அழகான குருவிங்கெல்லாம் இருக்குது. நம்மளுக்கும் அந்த பறவைங்களுக்கு எதெல்லாம் டிஃப்ரெண்ட்? நம்மளுக்கு மூக்கு தனியாக வாய் தனியாக இருக்குது, அப்படி தானே தங்கம்? ஆனால் பறவைங்களுக்கு மூக்கும் வாயும் ஒன்றா தான் இருக்கும். அதோட வாயில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் இருக்கும். அதுதான் அது வந்து என்னவா செய்யும், சுவாசிக்கிறதுக்கு மூக்காக யூஸ் பண்ணும். அப்போது நம்மளுக்கு மூக்கு வாயின்னு தனித்தனியாக சொல்கிறோம். பறவைங்களுக்கு மூக்கும் வாயும் ஒரே இடத்துல இருக்குது. அப்போ அதை எப்படி சொல்லுவோம்? மூக்கு வாயின்னு சொல்ல முடியுமா, இல்லை வாய் மூக்குன்னு சொல்ல முடியுமா? அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, அழகு அப்படின்னு சொல்லணும். அழகு மேல் நோக்கியலாம், சரியா? அழகு அப்படின்னா பறவைங்களோட மூக்கும் வாயும் சேர்ந்துருக்கிற பகுதி. ஓகே, இன்னொரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இன்னொரு டிஃப்ரெண்ட் என்னது? நம்ம எல்லாருக்கும் 2 கால் 2 கை இருக்குது. பறவைங்களுக்கு 2 கால் 2 கைக்கு பதிலாக கடவுள் என்ன கொடுத்துருக்காரு? இறகுகள் கொடுத்துருக்காரு, சிறகு, சரியா? அந்த இறகுகளை வச்சு தான் அந்த பறவை ரொம்ப அழகாக என்ன செய்யுது, பறக்குது. ஓகே, இறகுகள் தொட்டு பார்த்துருக்கீங்களா? கோழியோட இறகு, மயில் இறகு, அப்புறம் காகத்தோட இறகு கூட சிலரை கீழே விழுந்துருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? ரொம்ப மென்மையாக, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தொட்டு பார்த்துருக்கீங்களா? அப்படியே ஆயில் அப்ளை பண்ண மாதிரி எப்படி இருக்கும்? வலு 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 வலுன்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா தங்கம்? இப்போ நம்ம அந்த இறகை வச்சு தான் ஒரு பாடல் பாட போகிறோம், சரியா? பாட்டோட பேரே இறகு. பாடலோட பேர் என்னது? இறகு. இப்போ நம்மளுக்கு இறகு இல்லை, ஆனால் கையில் ஒரு இறகு இருக்கிறத நினச்சி அதை கையில் பிடிச்சிக்கிட்டே இந்த பாட்டை பாட போகிறோம். பாடலாமா தங்கம்? ஓகே, பாடலாம். ஸ்டாண்டப் பெஞ்சுக்கோங்க. நம்ம பார்க்க போகிற பாட்டில் ஒரு குட்டி பொண்ணு வரா, சரியா? அந்த குட்டி பொண்ணு விளையாண்டுட்டு இருக்கும்போது கீழேருந்து ஒரு இறகை எடுக்கிறா. அந்த இறகு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக பல 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 பலன்னு வரைஞ்சி வச்ச மாதிரி ஒன்றும் போல் இருக்குதான். 7 கலரில் தெரியுதாமா, வானவில் மாதிரி. இப்படி லைட்டாக ஆட்டினா எப்படி இருக்குது? 7 கலரில் பீக்காக்கோட ரெக்கை அப்படி தானே இருக்கும், இறகு அப்படி தானே இருக்கும், அந்த மாதிரி தெரியுதான். அச்சச்சோ, எந்த பறவை கீழே போட்டுச்சின்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிறா. அவ ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்புறம் என்ன சொல்கிறா? எந்த பறவை போட்டாலும் சரி என்கிட்ட வந்து கேளு, நான் உன் இறகு கொடுத்துட்றேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதை பாட்டாக பாடுறா அந்த பொண்ணு, சரியா? இந்த பாட்டை நம்மளுக்கு எழுதுனது அளவல்லியப்பா, சரியா? அளவல்லியப்பாங்கிறது இந்த பாட்டு எழுதினவங்களோட பேர். இப்போ திருக்குறளில் திருவள்ளுவர் எழுதினார்ல, அந்த மாதிரி, சரியா? அளவல்லியப்பாவை குழந்தை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்காண்டியே பாட்டு எழுதுறதுல அவர் பெரிய ஸ்பெஷலிஸ்ட். நீ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் கூட அளவல்லியப்பாவோட பாடல் ஒன்று பாடியிருப்பான்னு நினைக்கிறேன், சரியா தங்கம்? இப்போ நம்ம என்ன பாடல் பாட போகிறோம்? இறகு. பாடல் பாடலாமா தங்கம்? சொல்லுங்கள். இறகு பார்க்க பார்க்க அழகுதான், பல பலக்கும் இறகுதான், நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகிது, 7 வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை கீழே போட்ட பறவையே கேட்டால் உடனே தருகிறேன்.
எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அலையுதோ சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன். பாட்டு எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? நேர்த்தியானன்னா என்ன அர்த்தம்? ஒழுங்கா அழகா இருக்கிறது. நேற்றுனா எஸ்டர்டே, நேற்று எடுத்து இறக வச்சு அந்த குழந்தை அழகா பாட்டு பாடியிருக்கு. இன்னும் ஒன் டைம் பாடலாமா? இந்த பாடல் புத்தகத்தில் பேஜ் நம்பர் 47 இருக்குது. சரியா தங்கம்? இப்போ மேம் கூட சேர்ந்து பாடுங்க. அப்புறமா வீட்டில் வச்சு இந்த பாட்டை புக்கில் இருக்கிறத வச்சு என்ன செய்யலாம்? ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? சொல்லு. இறகு பார்க்க பார்க்க அழகுதான், பல பழக்கும் இறகுதான், நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகிது, 7 வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை கீழே போட்ட பறவையே கேட்டால் உடனே தருகிறேன். எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அலையுதோ சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன். ஓகே தங்கம்? ஓகே, இப்போ ரைம்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வீக் நம்ம என்ன ஒரு நியூ எக்ஸசைஸ் பார்த்தோம்? ஒருமை பன்மை பார்த்தோம். அப்படி தானே தங்கம்? ரஃப் நோட் இருக்கா? அவ்வளோ அழகாக எழுதி நீட்டாக சூப்பராக சென்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேருக்கு மேம் உடனே ரிப்ளை பண்ணேன். இன்னமும் கொஞ்சம் பேர் மெயில் அனுப்பாமல் தான் இருக்கீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு எழுதி கொஞ்சம் கொஞ்சமாக மெயில் சென்ட் பண்ணுங்கள். சரியா தங்கம்? ஓகே, லாஸ்ட் வீக் கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாருமே கரெக்டாக தான் எழுதியிருந்தீங்க. இருந்தாலும் ஒன் டைம் மட்டும் ஆன்சர் மேம் வந்து காட்டுறேன். எனக்கு மெயில் சென்ட் பண்ணாதவங்க இந்த ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பார்த்தோம்? நார்மலாக ஒருமையாக கொடுத்த வார்த்தையோட கல் ஆட் பண்ணால் அது பன்மையாக மாறிடும். குயில் குயில்கள், செடி செடிகள், அந்த மாதிரி பார்த்தோம். ஓகேயா? செகண்ட் ஒன், இம்மில் வேர்ட்ஸ் முடிஞ்சதுன்னா அந்த இம்மை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே மாற்றி என்ன செய்யணும்? எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் காரம் இம்மில் முடிஞ்சதுனால இம்மை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இங்கே ஆட் பண்ணி கல் ஆட் பண்ணும். காரம் காரங்கள், நகம் நகங்கள், வண்ணம் வண்ணங்கள். சரி, இப்போ அடுத்த வார்த்தையை கவனிங்க. இது வந்து தேர்டு மெத்தட். சரியா தங்கம்? கொசுக்கள் அப்படின்னு சொல்லுவியா? கொசுகள் அப்படி சொல்லுவியா? சொல்லிப்பாரு. இப்போ நிறைய கொசுக்களாக அலையுதுப்பா அப்படி சொல்லுவோம். கொசுக்கள் இக்கு என்ன செய்வோம்? ஆட் பண்ணுவோம். அப்படி தானே தங்கம்? கொசுகள்னு சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம்? கொசுக்கள். சில இடத்துல இந்த ஊ வாய்ப்பாடு ஆ வாய்ப்பாடில் எண்டிங் ஆகிற இடத்துல காக்கு முன்னாடி அதோட ஃப்ரெண்டு இக்கு ஆட் பண்ணுவோம். இப்போ கொசுக்கள் மாதிரி தான். தேனீக்கள் அப்படி சொல்லுவோம். தேனீகள் அப்படி சொல்ல மாட்டோம். தேனீகள் அப்படி சொல்லுவோமா? நம்ம என்ன சொல்லுவோம்? தேனீக்களாக இருக்குது, அந்த மரத்தில் தேனீக்கள் கூடு கட்டி இருக்குது அப்படி சொல்லுவோம். ஈக்களாக மொக்கிது அப்படி சொல்லுவோம். அப்படி தானே தங்கம்? அதுக்குலாம் என்ன செய்வோம்னா நம்ம இக்கு ஆட் பண்ணுவோம். ஏன் காக்கு முன்னாடி இக்கு மட்டும் ஆட் பண்ணுறோம்? இப்போ இம்மெல்லாம் ஏன் ஆட் பண்ணல அப்படின்னா, இக்குங்கிறது யாரோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா காக்கா, கிக்கி, குகு, கேகே, கை, கொகோ, கவ், இவங்க எல்லா எழுத்துக்கள் வர்றதுக்கு காரணம் யாருன்னா இக்குங்கிற மெய்யெழுத்து. இந்த இக்குங்கிற மெய்யெழுத்து தான் 12 உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து காக்கா கிக்கி வரிசை உருவாக்குச்சு. அப்போ இவங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்டு யார்? இக்கு. அப்படி தானே தங்கம்? இன்னும் உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா இச் அப்படிங்கிற எழுத்து தான் ஆ ஆ இ கூட சேர்ந்து சாச்சா சிச்சி வரிசையை உருவாக்குச்சு. சொல்லு பார்க்கலாம். சாச்சா, சிச்சி, சுச்சு, சேச்சே, சை, சோச்சோ, சவு. இதெல்லாம் நம்ம கிளாஸில் இருந்தால் நல்லா ஜாலியாக சொல்லலாம்ல தங்கம்? சரி, அப்போ சா வரிசை எல்லாத்துக்கும் ஃப்ரெண்டு யார்? இச். ஏன்னா இச்சுங்கிற எழுத்தில் மெய் எழுத்தில் இருந்து தான் இவங்க எல்லோரும் வந்தாங்க. சரி, அடுத்து இப்புக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்டாக வருவாங்க? எந்த வரிசையெல்லாம் இப்போட ஃப்ரெண்டு சொல்லுங்க? பாப்பா, பிபி, புப்பு, பேபே, பை, போப்போ, பவு. இவங்க எல்லாரும் யாரோட ஃப்ரெண்டு? இப்போட ஃப்ரெண்டு. சரியா? இந்த எக்ஸசைஸ் மேம் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். டா வந்துச்சுன்னா அவங்களோட ஃப்ரெண்டு யார் வரணும்? இட்டு வரணும். கா வந்துச்சுன்னா இக்கு வரணும். ஏற்கனவே சொன்னலாமா? அப்போது தேனி கல்னு சொல்ல முடியாது. அதை எப்படி சொல்லணும் நம்ம? தேனீக்கள், ஈக்கள், கொசுக்கள். அப்போ அங்கெல்லாம் என்ன ஆட் பண்ணணும்? இக்கு ஆட் பண்ணணும். இந்த மெத்தடை தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புக்கில் பேஜ் நம்பர் 35 எடுத்துக்கோங்க.
35வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் நிறைய பிக்சர் கொடுத்துருக்காங்களாமா. ஒருமையில் இருக்கிற படமும் கொடுத்துருக்காங்க, பன்மையில் இருக்கிற படமும் கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே ஃபஸ்ட்டு பாருங்கள், நிறைய மரங்கள் இருக்குது. அடுத்தது ஒரு பெட்டி ஒன்றே ஒன்று. அடுத்தது நிறைய பூக்கள் இருக்குது. அதுக்கு கீழே ஒரே ஒரு முட்டை. அதுக்கப்புறம் நிறைய பிளேட் தட்டுக்களாக அடுக்கி வச்சுருக்காங்க. அப்படி தானேம்மா தட்டுகள் இருக்குது. அதுக்கு கீழே ஒரே ஒரு பூ இருக்குது. அடுத்தது நிறைய முட்டைகள் வச்சுருக்காங்க. அடுத்து ஒரே ஒரு மரம் இருக்குது. அடுத்து நிறைய பெட்டிகள் இருக்குது. அப்புறம் ஒரே ஒரு தட்டு இருக்குது. இது எல்லாத்தோட வேர்ட்ஸுமே நடுவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முட்டைகள், பெட்டிகள், பூ, முட்டை முட்டை, பெட்டிகள், பூ, முட்டைகள், தட்டு. மரங்கள், தட்டுகள், மரம், பூக்கள், பெட்டி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேம் இப்போ ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் மேட்ச் பண்ணி காமிச்சிருக்கேன். முட்டை அப்படின்னா சிங்குலர் எங்கே இருக்குது, ஒரே ஒரு முட்டை இருக்கிற இடத்துல மேட்ச் பண்ணியிருக்கேன். அடுத்து முட்டைகள், நிறைய முட்டைகள் எங்கே இருக்கோ அதுக்கு மேட்ச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் அந்த வேர்ட்ஸை ரீட் பண்ணி அது ஒருமையாக இருந்தால் ஒரு பிக்சரோட, பன்மையாக இருந்தால் நிறைய பிக்சரோட என்ன செய்யணும், லைன் ட்ரா பண்ணணும். இது உங்களுக்கு இன்றைக்கி ஹோம்ஒர்க். ஓகே தங்கம். அடுத்தது கீழே உள்ளது பாருங்கள், உரிய பன்மை சொல்லை எழுதுக. இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ், செகண்ட் பாக்ஸ், தேர்ட் பாக்ஸ். ஃபஸ்ட்டு மெத்தடு, அப்புறம் இப்போ சொல்லி கொடுத்த தேர்டு மெத்தட், அப்புறம் செகண்ட் மெத்தடு. இப்போ புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, மிட்டாய், சட்டை, பொம்மை, மீசை, பை. இதை மேம் அப்படி எப்படி ரீட் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் எப்படி ரீட் பண்ணணும், மிட்டாய். தயவு செஞ்சு பொறுமையாக ஒவ்வொரு லெட்டராக எழுத்துக்கூட்டி ரீட் பண்ணுங்கள். எழுத்துக்கூட்டு தெரில, ஏதாச்சும் ஒரு எழுத்து தெரிலனா அந்த வாய்ப்பாடு என்ன ரீகால் பண்ணி கண்டிப்பாக என்ன செய்யணும், எழுத்துக்களை உச்சரிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸ் ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன பண்ணிடலாம், எல்லாத்தோடையும் கல் மட்டும் ஆட் பண்ணி எழுதினாலே போதும். அப்படி தானே தங்கம். இப்போ அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸை நீங்களாக ஃபில் பண்ணுங்கள் பார்க்கலாம். மிட்டாய்கள் அவங்க எழுதிட்டாங்க. மற்ற எல்லாமே கல் மட்டும் ஆட் பண்ணி எழுதி முடிங்க. எழுதிட்டிங்களா? இப்போ அதுலேயே லாஸ்ட் பாக்ஸ், தேர்டு பாக்ஸ் பாருங்கள். பழம், பட்டம், பாடம், புத்தகம், வண்ணம். நான் லாஸ்ட் பாக்ஸ் சொல்கிறேன். சரியா தங்கம்? இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் கவனிங்க. எல்லாத்தோட எண்டிங்கில் எதில் முடிஞ்சிருக்கு, இம்முன்னு முடிஞ்சிருக்கு. இம்மு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், இம்மை கேன்சல் பண்ணிவிட்டு இம்முக்கு பதிலாக இங்கே போட்டு கல் ஆட் பண்ணணும். இதுவும் நான் மேம் வந்து லாஸ்ட் வீக்கே உன்னை சொல்லி கொடுத்தேன்லம்மா. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இம்மை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே போட்டு கல் ஆட் பண்ணி எழுதுங்க பார்க்கலாம். பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்களா எழுதுங்க. ஓகேடா, எழுதிட்டிங்களா? இப்போ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் அப்புறம் லாஸ்ட் பாக்ஸ் கண்டிப்பாக கரெக்டாக தான் எழுதியிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மிடில் இருக்கிற பாக்ஸ் மட்டும் எம்டியாக இருக்கு. அப்படி தானே தங்கம்? அதில் என்ன கொடுத்துருக்காங்க, பூ கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற இந்த 5 வேர்ட்ஸுமே நம்ம என்ன ஆட் பண்ணி தான் எழுதணும், ஆட் பண்ணி தான் எழுதணும். நீங்கள் நார்மலாக சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். பூக்கள் அப்படின்னு சொல்ல மாட்டோம், பூக்கள் அப்படி சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம், பூக்கள். ஈகள் இல்லை, ஈக்கள். தேனீக்கள், புறாக்கள், மைனாக்கள். அப்போ எல்லாத்துக்கும் நம்ம முன்னாடி என்ன ஆட் பண்ணணும், கண்டிப்பாக ஆட் பண்ணணும். சரியா தங்கம்? அப்போ இது எல்லாத்தோடையும் நம்ம என்ன செய்யணும், இல் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். பேரண்ட்ஸ் இதே மாதிரி ஆட் பண்ணி எழுதுகிற நிறைய வேர்ட்ஸை பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அப்படின்னா தான் நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியாக அது புரியும். சரியா தங்கம்? இப்போ எழுதி முடிச்சுட்டு இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக ஒன் டைம் செக் பண்ணிடுங்க. கரெக்டாக எழுதியிருக்கீங்களான்னு பாருங்கள். எல்லாத்துலேயும் ஆட் பண்ணி கல் போட்டிருக்கீங்களா? ஓகே, இது 3ம் கரெக்டாக நீட்டாக குட்டி அந்த பாக்ஸ்குள்ளேயே எழுதணும். அழிச்சு எழுதக்கூடாது. நீங்கள் தான் எழுதணும், வேறு யாருக்கும் எழுதுறதுக்கு சான்ஸ் கொடுக்கக்கூடாது. நம்ம தமிழ் புக்கு உங்களுக்கு மட்டும்தான். சரியா தங்கம்? ஓகே தங்கம், இது எழுதி முடிச்சுட்டு மறக்காமல் மேம் சொன்ன மேலே இருக்க எக்ஸசைஸ் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். போட்டு கல் ஆட் பண்ணுற எக்ஸசைஸுக்கு அம்மாவை நிறைய வேர்ட்ஸ் எழுதி தர சொல்லி இந்த 3 மெத்தடுக்குமே நிறைய வார்த்தைகள் எழுதி நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சில பேர் மெயிலே அந்த மாதிரி செக் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்றைக்கி நடத்தின இறகு பாடலை நல்ல ஆக்ஷனோட உங்களுக்கு எப்படி அண்ணா பிடிக்குமோ, எப்படி என்ஜாய் பண்ணி பாடணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி அழகாக பாடலாம். சீக்கிரமாக நான் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணணும். நீங்கள் எல்லோரும் எப்படி ஆக்ஷனோட பாட்டு பாடுறீங்கிறத பார்க்கணும். சரியா தங்கம்? ஓகேயா? இறகு பாடலை திரும்ப பாடி பாருங்கள். ஓகே, சீக்கிரமாக நம்மளுக்கு என்ன செய்யணும், ஸ்கூல் ஓப்பன் பண்ணணும்.
ஓகே, இந்த மழை கிளைமேட்டில் தயவு செஞ்சு வெளியே தண்ணியில் ஆடாதீங்க, தண்ணியில் போய் விளையாட வேணாம். அம்மா சொல்கிறது கேளுங்க. அடிக்கடி துளசி கஷாயம் போட்டு தர சொல்லுங்கள் அம்மாவை. மறக்காமல் அடிக்கடி ஆவி பிடிங்க. ஜலதோஷம் பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் ஜலதோஷம் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. வெளியே எங்கேயாச்சும் போகணுன்னா தாராளமாக போகலாம், ஆனால் ஃபுல் சேஃபாக போகணும். ரொம்ப கூட்டமான இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ரெய்னி சீசனை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகேயா தங்கம்? எக்ஸசைஸ் சீக்கிரமாக முடித்து மேம்க்கு மெயில் சென்ட் பண்ணுங்கள். மழை பாடல் பாடினது யாவும் இருக்கா? வா மழையே வா. மழை பெய்யும் போது மறக்காமல் அந்த பாடலை பாடி பாருங்கள். ஓகே தங்கம், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மேம் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். ஓகேயா மேம்? நன்றி.